ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் உருளைக்கிழங்கை நான் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி குழந்தைங்க சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதாக இருக்கும். அவங்களுக்கு நல்லா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஸ்டைலில் கிடைக்கும். அதனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். பாருங்கள், உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயில் எல்லாமே நல்லா பெரட்டணும். எண்ணெய் நல்லா எல்லா பக்கமும் பிடிக்கணும். நம்ம தண்ணி ஊற்றாம தான் இதை வேக வைக்க போகிறோம். அதாவது எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். இதை நீங்கள் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் இல்லைனா 3 நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆகிடும். இதை நீங்கள் நல்லா வதக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது நல்லா ஒரு மாதிரி எப்படின்னா கொஞ்சம் எல்லாம் ஒட்டி ஒரு மாதிரி லைட்டாக அதாகும். நல்லா வெந்து வர மாதிரி இருக்கும். ஒன்றோட ஒன்று பிடிச்ச மாதிரி கரெக்டாக வருங்க. பாருங்கள், நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வரும்னு. இதை நீங்கள் வதக்கிட்டே இருக்கும்போது அதுவே சீக்கிரமாக வெந்துடும். இதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டே மாறி போயிடுங்க. அதனால தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு பாருங்கள், இது நல்லா அழகாக வெந்து வந்துருச்சு. வெந்து வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா சிக்கன் 65 பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. நல்லா டேஸ்ட்டு புளிப்புத்தன்மை எல்லாமே இதில் இருக்கனால நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக நல்லா வதங்கி வந்த மாதிரி இருக்குல்ல, இதில் நம்ம சிக்கன் 65 பொடியும் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு மிளகாய் தூளும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால இதில் மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா? இந்த மசாலா எல்லாம் பிரண்டு கரெக்டாக வர்ற அளவுக்கு நீங்கள் தான் வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இந்த வெந்ததுக்கப்புறம் இந்த மசாலாஸ் ஒரு 2 மினிட்ஸில் வெந்துடும். அதனால் அப்படியே நல்லா வதக்கி விட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் நல்லா தயிர் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான வறுவல் ரெடி ஆகிடுச்சு. 2 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள்.